இப்போ நாம 184 இருந்து கோவைக்காக வேண்டி திரௌபதி 5 பேரை திருமணம் பண்ணது அப்படிங்கிறது நம்முடைய விஷயமா இருக்கிறதுனால 206வது அத்தியாயத்துக்கு ஆகும். 200வது அத்தியாயத்துல சுயம்வர பருவம் தொடங்குது. அதனுடைய தொடர்ச்சி பார்க்கிறோம். இப்ப பஞ்சபாண்டவர்கள் ஏகச்சக்கர நிலத்திலிருந்து பாஞ்சாலம் வந்தாச்சது. எல்லா நாட்டு அரசர்களுக்கும் அழைப்பு போய் எல்லா நாட்டு அரசர்களும் வந்தாச்சது. திரௌபதி சுயம்வரம் தொடங்கிச்சது. தொடங்கின உடனே கத்திரிகள் எல்லாம் போட்டி போடலாம் அறிவிச்சாங்க. எல்லா கத்திரிகளும் போய் தோத்தாங்கள்ளி தோல் பிடிங்கி வைக்கப்படத்துல வாழ் பிடிங்கின்னு வந்துட்டாங்க. கண்ணன் போனான். அவனால நான் ஏற்ற முடியாம தோற்று வந்தான். இப்படி தோக்க வேண்டியவர்கள் எல்லாம் தோத்த பிறகு சத்திரியர்களாக காரியம் ஆகல அப்படிங்கறது தெரிஞ்ச பிறகு ஓபன் காம்படிஷன் ஆட்டு அதை திருஷ்டத்யும்னன் மாத்தான். அதனால கர்ணன் நாணயத்தை விடல, அவன் நாணயத்தில்ங்கிறதெல்லாம் பிராடு கதைகள். ஒரிஜினல் கதைப்படி கர்ணன் நாணயத்தை போய் நாணயத்தை முடியாம தோற்று திரும்பி வந்தான். இதற்கு பிறகு சரி திறமசாலிகள் யாரு வேணாலும் வரலாம் அப்படின்னு ஒரு ஓபன் காம்படிஷனா அறிவிக்கிறான். இப்போ பிராமணர்கள் மத்தியில இருந்து அர்ஜுனன் போய் அந்த பொரிய மீனை கண்ணு அடிச்சிடலாம், நாணயத்தான் முதல்ல. அது முடியாத காரியம், யாருமே பண்ணாத காரியம். அது அர்ஜுனன் பண்றான், நாணயத்தான். நிறைய பேருக்கு வில்ல தூக்கவே முடியல, வில்ல தூக்கினவங்களால நாணயத்த முடியல. அர்ஜுனன் தான் முதல் ஆளா நாணயம் ஏத்துறான். நாணயம் ஏற்றிக்கிட்டு குறியையும் அடிச்சிடறான். திரௌபதி மறுபடி அவனுக்கு மாலை போடணும், மாலை போட்டுறான். எப்பவுமே தோக்குறவங்களுக்கு ஒரு சைக்காலஜி உண்டு. அவங்களுக்கு ஜெயிக்கிறவங்க கண்டா பிடிக்காது. அதனால அவங்க அதுல சண்டைக்கு வராங்க. பீமர் அர்ஜுனன் கர்ணனை ஓட ஓட விரட்டி அடிக்கிறான். யுதிஷ்டிரன் துரியோதனனை ஓட ஓட விரட்டி அடிக்கிறான். சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து மற்ற எல்லா சண்டைக்கு வந்தா எல்லாரையும் விரட்டி அடிக்கிறாங்க. அப்புறம் திரௌபதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க ஒரு குயவன் வீட்டுல வந்து தங்கியிருக்காங்க. இவங்க பஞ்சபாண்டவர்கள் பிராமண தேசத்துல இருக்காங்க. அவங்க வந்து தங்கி இருக்கிறது ஒரு குயவன் வீட்டுல. வர்ண ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை எல்லாம் பேசுறவங்க இதெல்லாம் கவனிக்கணும். அதற்காடு பூமுட்டைகள் நாட்டுல அதிகமாகி போச்சு. அதனால இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப திரௌபதியை கூட்டிக்கிட்டு குயவன் வீட்டுக்கு, தாங்கள் தங்கியிருந்த குயவன் வீட்டுக்கு வராங்க. இதுக்கு இடையில பலராமர் கிட்ட கிருஷ்ணர் தான் முதல் தடவை இவங்களுடைய சந்திப்பு நடக்கிறதாக நாம படிக்கிறோம். முன்கூட்டி நடந்திருக்கணும், இல்லைன்னா கிருஷ்ணர் இவ்வளவு தெளிவா சொல்ல முடியாது. கிருஷ்ணன் சொல்றாரு, கூட்டத்துல பிராமணர்கள் மத்தியில பஞ்சபாண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கறத பலராமருக்கு சொல்லிடுறாரு. சண்டைக்கு வந்த அசுரர்களையும் சமாதானப்படுத்தி கிருஷ்ணர் வந்து முறைப்படிதான் எல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறா அப்படின்னு தட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க பஞ்சபாண்டவர்கள் உறுதிப்படுத்துறதுக்காக இவங்க பின்னாடியே ஒழிச்சு அவரு வர்றாரு. பஞ்சபாண்டவர்கள் முன்னாடி வீட்டுக்கு வராங்க. இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயம். 206வது அத்தியாயம் சுயம்வர பருவம் தொடர்ச்சி. பீம அர்ஜுனர்கள் திரௌபதியை பிக்ஷை என்று தெரிவித்ததை கேட்டு குந்தி அனைவர்களும் சேர்ந்து புதியுங்கள் என்று சொன்னதும், பிறகு திரௌபதியை கண்டு மிகவும் வியாகுலப்படும் போது யுதிஷ்டிரரும் அர்ஜுனனும் பேசிக் கொண்டதும், கிருஷ்ண தொழிற்பாளர் வசனத்தை நினைத்து சகோதரர்கள் எல்லோருக்கும் திரௌபதி மனைவி என்று யுதிஷ்டிரர் நிச்சயித்ததும் குயவன் வீட்டிற்கு கிருஷ்ண பகவான் வந்ததும். இத்தனை விஷயம் இதுல நடக்க போகுது. மகானுபாவர்களும் புருஷ சிரேஷ்டர்களுமான பீமார்ஜுனர்கள் அந்த குயவனுடைய வேலைச்சாலைக்கு போய் குந்தியிடம் சென்று மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த திரௌபதியை பிக்ஷை என்று தெரிவித்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். சுயவரத்துக்கு போயிருக்காங்க, காணல, வர வேண்டிய நேரத்துக்கு வரல. ஒரு தாயுடைய உள்ள கழிச்சுக்கிட்டு இருக்கு. குந்தி ஒரு பரிதவிகள் இருக்கிறார். எங்க இவங்க எல்லாரும் அடையாளம் கண்டுகிட்டு துரியோதனாதிகள் போட்டுட்டாங்களோ, அங்க என்ன கலைவரம் நடக்குதோ, என்ன நடந்ததோ எது நடந்ததோ பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல குந்தி இருக்கிற நேரம் இந்த சம்பவம் நடக்குதுங்கிறத இதுக்கு முந்தின அத்தியாயத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம்.
இப்ப குந்தி வீட்டுக்குள்ள இருந்தபடி பாராமலே எல்லோரும் சேர்ந்து புஜியுங்கள் என்று அந்த புத்திரர் இருவருக்கும் சொல்லினர். இந்த அர்ஜுனனும் பீமனும் எப்பவுமே பயங்கர கம்பெனி, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல கம்பெனி கொடுப்பாங்க. நம்ம பல இடங்கள்ல பாக்குறோம். பீமனை சமாதானப்படுத்தணும்னா அர்ஜுனன் என்ன போது பீமன் கேட்டுருவான். அந்த அளவுக்கு தம்பி மேல பாசம். இவங்க 2 பேரும் விளையாட்டுக்கு சொல்ல 5 பேரும் பங்கு போடுங்க அப்படின்ட்டு குந்தி சொல்லிட்டா. இதனாலதான் 5 பேரும் கல்யாணம் பண்ணாங்கிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திரௌபதிய தலையெழுத்து, பஞ்சபாண்டவருடைய தலையெழுத்து, மகாபாரதத்தினுடைய தலையெழுத்து, இறைவன் கொடுத்த வரம், அவன் செய்த தவம், வேண்டி வாங்கினது எல்லாம் இருக்கு. இதுக்கு பிறகு கூடுதலான ஒரு காரணம் தான் தாயாருடைய வாக்கு அப்படிங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கோம். பிறகு கிருஷ்ணயை கண்ட குந்தி நான் தீங்காக சொல்லிவிட்டேன் என்று சொன்னாள். பாவத்தில் பயன்பாடாகிய அந்த குந்தி சிந்தையிட்டு மிகவும் பிரியப்படத்தக்க அந்த திரௌபதியை கையை பிடித்துக் கொண்டு யுதிஷ்டிரரிடம் சென்று பின்வருமாறு சொல்லலானாள். தர்மபுத்திரர் தர்மத்தை கடைபிடிக்கிறதுல ராமருக்கு அடுத்தபடி அல்லது ராமரே தான். யமதர்மராஜா கூட இவ்வளவு தர்மத்தை கடைபிடிப்பாராங்கிறது சந்தேகம். மகாபாரதம் முழுக்க படிச்சு பார்த்தா தெரியும், தர்மத்துல இருந்து பெசகவே இல்லை. எப்படி ராமர் தர்மத்துல இருந்து பெசகல்லையோ அதே மாதிரி தர்மரும் தர்மத்துல இருந்து பெசகல். தர்மர் எப்படி நடந்தாரோ அது தர்மம், ராமர் எப்படி நடந்தாரோ அது தர்மம். அப்படி ஒரு நிலையை நாம எடுக்கிறது தான் உத்தமம். அதுக்கு தனி காரணங்கள் இருக்கு. அது வேற ஒரு சந்தர்ப்பத்துல, சில சந்தர்ப்பத்துல சொல்லியிருக்கேன், இனி வேற சந்தர்ப்பத்துல சொல்றேன். ஏன்னா தர்மனை மிஞ்சி தர்மத்தை கடைபிடிக்க முடியாது. தன்னை அழித்தும் தர்மத்தை கடைபிடிக்கிறவன் தர்மராஜன், ராமர மாதிரி. தான் எவ்வளவு நஷ்டப்பட்டாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி தர்மம் தான் முக்கியம்னு நினைக்கக்கூடியவங்க தர்மரும் ராமரும். அப்படிப்பட்ட தலைசிறந்த புத்திரங்கிறதுனால, யம தர்மராஜ அம்சம்ங்கிறதுனால குந்தி தர்மன் கிட்ட போய் நீதி கேட்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தாயா இருந்தாலும் தனையனுடைய பெருமை கருதி அவன் நடுநிலையாக உள்ளது உள்ளபடி ஆராய்ச்சி பண்ணி நியாயத்தை சொல்லுவான்ங்கிறதுனால விதுரன் இருந்தா ஒருவேளை விதுரத்தை கேட்டிருப்பான். அவரும் யமதர்மராஜ அம்சம். இங்க பெரியவங்க இல்லாததுனால தன் குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல தர்மத்தை உள்ளபடி சொல்லுவாங்கிறதுனால யுதிஷ்டிரர் கிட்ட போய் அம்மா பேசுறான். புத்திரனே, அரசனே, இந்த திரௌபதராஜன் புத்திரி உன் தம்பிகளினால் என்னிடம் ஒப்புவிக்கப்பட்டாள். நானும் பாராமலே சேர்ந்து புஜியுங்கள் என்று வழக்கம் போல் சொல்லிவிட்டேன். கௌரவ சிரேஷ்டனே, குருவம்சத்துல பிறந்ததுனால பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்கள் தான். கௌரவ சிரேஷ்டனே, கௌரவர்கள் தலை சிறந்தவனே அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் பொய் சொன்னதாக இல்லாமல் இருப்பது எவ்வாறு நேரிடும்? இந்த பாஞ்சால ராஜபுத்திரிக்கு அதர்மம் எவ்வாறு வராமல் இருக்கும்? இவள் எவ்வாறு தவறுதல் இல்லாமல் இருப்பாள்? நீ சொல் என்றாள். நான் சொன்னதும் பொய்க்க கூடாது. ஆனா அவள் 5 பேரை கேட்டுனா ஊர் உலகம் பலவிதமா பேசும். நாக்கு மேல நரம்பு இல்லாம நான் பேசுறதுல இந்த உலகத்துக்கு விட்டா வேற ஆள் கிடையாது. அதனால அவளுக்கும் கெடுதல் வரக்கூடாது, எனக்கும் கெடுதல் வரக்கூடாது. ஒரு நல்ல வழியை சொல்லு அப்படின்னு பிள்ளை கிட்ட அம்மா கேட்கிறான். தர்மபுத்திரர் கிட்ட குந்திதேவி கேட்கிறான். சிறந்த புத்திசாலியும் புருஷசிரேஷ்டரும் கௌரவ வீரருமான தர்மராஜர் தாயாரால் இவ்வாறு சொல்லப்பட்ட போது சற்று நேரம் ஆராய்ந்து குந்தியை சமாதானம் செய்து தனஞ்சயனை பார்த்து, அர்ஜுனனே, நம்ம ஏற்கனவே அல்லது பல்குன நட்சத்திரத்துல பிறந்ததுனால பல்குனன், உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவன். உத்திர பல்குனி பூர்வ பல்குனி 2 நட்சத்திரம், பூரம் உத்திரம் 2,
இதுல உத்தர நட்சத்திரத்தில் அவன் பிறந்திருக்கலாம். ஆனா பங்குனி உத்தரம் கொண்டாடுறதுல அர்ஜுனுடைய பிறந்த நாளும் அடங்கி இருக்கலாம் அப்படின்னு நாம யூகிக்கலாம். பல்குனனே, அதாவது அர்ஜுனனே, திரௌபதி நமக்கு திருவிதாங்கூர் ராஜ்யத்துல மூலம் திருநாள், உத்தராடம் திருநாள், விஷாகம் திருநாள், இந்த மாதிரி எல்லாம் பிறந்த நட்சத்திரத்தை ராஜாவை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நடைமுறை. பல்குனனே, திரௌபதி உன்னாலேதான் பந்தயத்திலே ஜெயிக்கப்பட்டார். இந்த ராஜபுத்திரி உன்னாலேதான் பிரகாசிக்க போகிறார். எதிரிகளை ஜெயிப்பவனே, அக்னி சாட்சியாக சாஸ்திரப்படி நீ இவளை ஆண் கிரகணம் செய்து கொள் என்றார். நீதான் இவளை கல்யாணம் ஜெயிச்ச, நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு தம்பி கிட்ட வந்து தர்மபுத்திரர் சொல்ற. இது மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்கனவே வந்தது. அது ஹிடும்பி கதையில வந்தது. ஹிடும்பி பீமனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறார். பீமன் தர்மம் தெரிஞ்சவங்கிறதுனால வீட்டு பெரியவர்களுடைய ஒப்புதல் இல்லாம எங்க அண்ணன் கல்யாணம் எல்லாம் நடக்காம நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு மறுத்துடுறான். அப்போ ஹிடும்பி குந்திக்கிட்ட வரா. ஒரு பெண்ணுடைய மனசு ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும், அதனால எனக்கு உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு குந்திக்கிட்ட கேட்கிறான். அப்போ அதே மாதிரி தர்மபுத்திரோட கலந்து ஆலோசிக்கிறாங்க. தர்மபுத்திரர் சொல்றாரு, நாங்க மூத்தவர்களா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் நாங்களே சொல்றோம், ஒரு பெண்ணுடைய மனசை நோயடிக்க கூடாது, அதனால நீ ஹிடும்பிய கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒப்புதல் கொடுத்து இந்த பஞ்ச பாண்டவர்கள்ல முதல் கல்யாணம் நடக்கிறது ஹிடும்பனுக்கும் பீமனுக்கும் தான். அதுலதான் கடோத்கச்சன் அப்படிங்கிற பிள்ளை பிறக்கிறான். இது இந்த சம்பவம் நாம மறக்காம இருக்கணும். இந்த சந்தர்ப்பத்துல இந்த பின்னணியில அர்ஜுனன் பதில் சொல்றான். அர்ஜுனன், ராஜரே, என்னை பாவத்துக்குரியவனாக நீர் செய்ய தகாது. இது தர்மமாக, இது பெரியவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது அன்று. முதலில் நீரும் உமாக்கு பிறகு சிறந்த கைகளை உடையவனும் நினைப்பற்கரிய செய்கையுடையவனுமாகிய இந்த பீமனும், அவனுக்கு பிறகு நானும், எனக்கு பின் நகுலனும், பின்பு பலசாலியான இந்த சகதேவனும் விவாகம் செய்து கொள்வதற்குரியவர்கள். ஒரு பொதுவான நடைமுறைய அர்ஜுனன் சொல்றான். மூத்தவர்கள் முதல்ல கல்யாணம் பண்ணணும், அதற்கு பிறகுதான் இளையவர்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பொது நடைமுறைய சொல்றான் அர்ஜுனன். பொது நடைமுறைக்கு எக்ஸப்ஷன் இருக்கலாம். நம்ம விரும்பிய விஷயத்துல அந்த எக்ஸப்ஷனை தர்மபுத்திரரை கொடுத்ததை பார்த்தோம். தர்மபுத்திரர் இல்ல இல்ல நான் மூத்தவன், முதல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் அங்க சொல்லலைங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அரசரே, பீமனும் நானும் நகுல சகதேவர்களும் இந்த பெண்ணும் உமது கட்டளைக்கு உட்பட்டவர்கள். அதுல இன்னொரு நியாயம் வைக்கிறான். நீங்க பெரியவர், அண்ணன், இப்ப அப்பா இல்லாததுனால அப்பா ஸ்தானத்திலேயே இருக்கிறவர், அதனால நாங்க எல்லாம் உங்களுக்கு அடிமைகள். இந்த வார்த்தையை வேணும்தான் சொன்னேன். நிறைய சூரிய திரிச்சு பேசிட்டு இருக்கு, அதனால நான் சொல்றேன். அண்ணனாக தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நாங்க அடிமைகள், குந்தி தேவி தாய்க்கு நாங்க அடிமைகள். நீங்க என்ன சொல்றோமோ அதுதான் நாங்க கேட்கணும். இப்ப நான் ஜெயிச்சு கொண்டு வந்தாலும் இந்த பெண்ணும் எனக்கு அடிமை இல்ல, உங்களுக்கு அடிமை. இது இன்னொரு சந்தர்ப்பத்துல கூட நாம பாக்குறோம். நானே அடிமையா இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் முதலாளிக்கு நீயும் அடிமையாகணும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் உண்டு. லட்சுமணன் சூர்ப நகையில சொல்லுவோம். லட்சுமணன் கிட்ட சூர்ப நகையை போய் நீ என்ன ராம கசந்திருக்கு விடும்போது உங்க அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேங்க, நீயாவது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவான். அப்ப லட்சுமணன் சொல்லுவான், நானே அவனுக்கு அடிமை, நீ என்ன கட்டிக்கிட்டு என்ன சோத்தை காண போற, நீ அவன் வீட்டையே போ அப்படின்னு லட்சுமணன் ஒரு காரணம் அனுப்புவோம். இது இந்த நாட்டு சனாதன தர்மத்தினுடைய பண்பாடு. நீங்க எடுத்து சொல்றாங்கிறத பாக்குறோம்.
அதனால வயசுல பெரியவங்களுக்கு வயசுல சின்னவங்க அடிமை அப்படிங்கறதா சனாதன தர்மம். அடிமைங்கிற வார்த்தை நான் சொல்றேன், பணிந்தவர்கள் கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். இது வெளிநாட்டு ஸ்லேவரி அந்த அடிமை இல்ல, அந்த அடிமை நம்ம நாட்டுல கிடையாது. இது இவ்வாறு இருக்கையில் தர்மத்திற்கும் தொழிலுக்கும் எது தகுதியோ, பாஞ்சால ராஜனுக்கும் எது நன்மையோ அதனை ஆராய்ந்து நீர் செய்ய வேண்டும். இப்படி பின்னணி இருக்கிறதுனால எது தர்மத்துக்குரியதோ எது புகழை தரக்கூடியதோ பாஞ்சால ராஜன் கூட அதனால கௌரவப்படணும், பெருமைப்படணும். அப்படி ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி நீங்க ஒரு நியாயத்தை சொல்லும், எங்களுக்கு கட்டளையிடும், நாங்கள் அனைவரும் உமக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னான். எங்களுக்கு அபிப்பிராயம் நீங்க கேட்க வேண்டாம், நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ பண்ணுங்க, எங்க சொல்லுங்க, நாங்கள் அதை கேட்டுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு தம்பி அண்ணன் கிட்ட எப்படி பழகணும், இளையவர்கள் மூத்தவர்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இங்க. பக்தியோடும் சிநேகத்தோடும் சேர்ந்த அர்ஜுனுடைய சொல்லை கேட்டு பாண்டவர்கள் பாஞ்சாலியின் மீது பார்வையை வைத்தனர். அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த அவர்கள் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கும் புகழ்பெற்ற கிருஷ்ணனை கண்டு ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டு அவரை உள்ளத்தில் நிறுத்தினர். திரௌபதியை கண்ட பிறகு அந்த அளவற்ற பராக்கிரமம் உள்ள அனைவருக்கும் ஐம்புலன்களையும் கலக்கிக் கொண்டு மன்மதன் ஆயுள் போய்த்தான். பாஞ்சாலியின் ரூபம் ஆசைப்படத்தக்கதாகவே பிரம்மதேவரால் தம் இட்டப்படி சிருஷ்டி செய்யப்பட்டது. அது எல்லா பிராணிகளின் உள்ளங்களையும் கவர்வதாகவும் மற்ற பெண்களின் உருவங்களில் எல்லாம் சிறந்ததாகவும் இருந்தது. புருஷ சிரேஷ்டரும் புத்தி புத்திரருமான யுதிஷ்டிரர் அவர்களின் எண்ணங்களை குறிப்புகளினால் தெரிந்து கொண்டு வியாசர் சொன்னதை முழுதும் நினைத்தார். யுதிஷ்டிரரை யோசிச்சு பார்க்கிறார். ஏற்கனவே அட்வான்ஸ்டா முன்கூட்டியே வியாசர் என்ன நடக்க போகுது, என்ன பண்ணணுங்கிறத சொல்லியாச்சு. அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு அந்த தர்மபுத்திரர் ஒருவருக்கு ஒருவர் விரோதம் வரும் என்ற பயத்தினால் சகோதரர் எல்லோரையும் பார்த்து, சிறப்புள்ள திரௌபதி நம் எல்லோருக்கும் பாரியை ஆவாள் என்றார் என்று சொன்னார். நம்ம 5 பேரும் திரௌபதியை கட்டிக்கிறோம் அப்படிங்கிறதா ஈஸ்வர சங்கல்பம். கடவுள் நியமத்தை நாம ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம 5 பேருக்கு அவள் மனைவியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டார். ஜனமேஜயர் கிருஷ்ணன் சக்தி உள்ளவராக இருந்தும் அவரால் ஏன் நான் நேரிடப்படவில்லை, என்ன காரணம் பற்றி அந்த லட்சியம் அவரால் அளிக்கப்படவில்லை, புருஷ சிரேஷ்டரே அதனை எனக்கு சொல்லும் என்று கேட்க வைசம்பாயனர் சொல்கிறார். இதுக்கிடையே ஒரு அநியாயமான சந்தேகம் ஜனமேஜயருக்கு உருவாகுது. வைசம்பாயனத்தை கேட்கிறார், சரி வேற ஒரு ஸ்டாப் வாங்கியும் நாணயத்துல கமல் மாதிரி எல்லாம் வெத்துவாட்டு, ஆனா கிருஷ்ணன் இருந்தாரு அதனாலமா முடியல அப்படின்ட்டு கேட்கிறார். வைசம்பாயனர் சொல்லுகிறார், கிருஷ்ணன் சக்தி உள்ளவராய் இருந்தும் பாண்டவர்களை தெரிந்து கொள்ள விரும்பினதினால் அந்த வில்லை நான் நேர்கள் இல்லை, கேள்வியினால் மட்டும் பாண்டவர்கள் உலகத்தில் ஜீவித்திருக்கின்றனர் என்று அவர் நிச்சயித்திருந்தார். உத்தமமான வில்லோடு கூடிய அந்த சமயத்தில் மற்ற அரசர்கள் அசக்தர்கள் என்பதை கண்டறிந்து ஒப்பற்ற வீரனாகிய தனஞ்சயன்தான் அந்த வில்லை நான் எழுதுவான் என்றும் ஊகித்து வசுதேவ புத்திரராகிய கண்ணபிரான் அங்கே உபாயங்களினால் பாண்டவர்களை தெரிந்து கொள்ள விரும்பி பார்த்துக் கொண்டு அந்த வில்லை தாம் நாணேறிட கருதாமல் இருந்தார். அவர்களுக்கு நாணயத்திட்டாருன்னா அவ்வளவு பாண்டவர்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. அதனால அவரு பாண்டவர்கள் வருவதற்காக காத்திருந்தார். பார்த்தர்கள், அதாவது பிருத்தா, குந்தி தேவியுடைய பெயரு பிருத்தா, அவருடைய பிள்ளைகளுக்கு பார்த்தர்கள் பெயர். இவருக்கு மிக பெரியவர்களாக இருந்தார்கள் என்றோ. அப்போது பாண்டவர்கள் அனைவரும் தங்கள் ஜேஷ்ட சகோதரரான தர்மராஜனுடைய சொல்லை கேட்டு அதே விஷயத்தில் உள்ளத்தில் நினைத்து உற்சாகம் குறையாமல் இருந்தார்கள். கிருஷ்ணி வீரராகிய கிருஷ்ண பகவான் அவர்களை கௌரவ வீரர்கள் என்று நினைத்து பலராமருடன் கூட அந்த புருஷ சிரேஷ்டர்கள் வசிக்கும் அந்த குயவனுடைய வேலைச்சாலைக்கு சென்றார். அங்கே வீட்டிருந்த பெருத்தும் நீண்டும் இருக்கும் கைகளோடு கூடிய அஜாத சத்ருவையும், தர்மபுத்திரருக்கு இன்னொரு பேரு அஜாத சத்ரு, அவரை சுற்றி சமீபத்தில் உட்கார்ந்து இருக்கின்ற அக்னியை போல பிரகாசிக்கும் அந்த பாண்டவர்களையும்
பலராமருடன் கூடிய வாசுதேவர் கண்டார். பிறகு அந்த வாசுதேவர் தர்மிஷ்டர்களில் மிகச் சிறந்தவரும் குந்தி புத்திரருமான யுதிஷ்டிரரிடம் சென்று அகவீர வம்சத்து ராஜாவாகி அவருடைய பாதங்களில் வந்தனம் செய்து நான் கிருஷ்ணன் என்று சொன்னார். கிருஷ்ணர் யுதிஷ்டருடைய பாதங்கள்ல வந்தனம் செய்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். என்றும் பணியுமாம். பெரியவங்க எப்பவுமே பெரியவங்க தான். அதற்கு பின் பலராமரும் அவ்வாறே சொன்னார். அவர்கள் இருவரையும் கௌரவர்கள் மகிழ்ந்து கொண்டாடினர். இந்த கௌரவர்கள் பஞ்சபாண்டவர்கள் குறிக்கிறார்கள். புருஷ சேகரான ஜனமேஜயரே, அந்த எதிரிகள் இருவரும் தமது தந்தையின் சகோதரியான குந்தியையும் பாதவந்தனம் செய்தனர். வசுதேவருக்கு நிறைய சகோதரிகள் உண்டு. அந்த ஒரு சகோதரி குந்தி. கௌரவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு லாயக்கானவர்கள், முழு உரிமை உள்ளவர்கள் பஞ்சபாண்டவர்கள் தான். கௌரவ வீரராகிய அஜாத சத்ருவும் கிருஷ்ணனை கண்டு குசல பிரச்சனம் செய்தார். வாசுதேவரை இவ்விடத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைந்து வசிக்கும் நாங்கள் எல்லாரும் உம்மால் எவ்வாறு கண்டறியப்பட்டோம் என்று கேட்க, அவரை பார்த்து கிருஷ்ணன் சிரித்துக் கொண்டு, வேந்தரே, அக்னி மறைந்திருந்தாலும் அதில் வெளியில் அறியவே படும். பாண்டவர்களை மிஞ்சி அந்த பராக்கிரமம் செய்கிறவன் மனிதர்களில் வேறு யார் இருக்கிறான்? சத்ருக்களை ஜெயிப்பவராகிய பாண்டவர்களே, நல்ல காலம். நீங்கள் அனைவரும் அந்த கொடிய தீயில் இருந்து விடுபட்டீர்கள். நல்ல காலத்தினால் பாபிஷ்டனான திருதராஷ்டிர புத்திரனும் அவன் மந்திரிகளும் எண்ணம் நிறைவேறாமல் போனார்கள். உங்களுடைய க்ஷேமம் குகைக்குள் வைக்கப்பட்டது போல ரகசியமாய் இருக்கட்டும். பிறகு ஜொலிக்கின்ற அக்னியைப் போல விருத்தியை அடையுங்கள். அரசர்கள் யாரும் உங்களை அறியாமல் இருக்க வேண்டும். நாங்கள் இருவரும் விடுதிக்கே செல்வோம் என்று சொன்னார். பாண்டுபுத்திரரான தர்மபுத்திரால் விடை கொடுத்த பெற்று நித்திய ஸ்ரீயுள்ள கிருஷ்ண பகவான் பலதேவருடன் சேர்ந்து விரைவாக சென்றார். குசலன் சொல்லிட்டு அவரு காட்டி கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டு அவருக்கு இடத்துக்கு போயிட்டார். கிருஷ்ணனும் பாலராமரும் சேர்ந்து. வியாசர் 184 அத்தியாயத்தில் சொன்னபடி கிருஷ்ணனை பஞ்சபாண்டவர்கள் அடைந்தார்கள். இனிமேல் தான் அவர்கள் வாழ்க்கையில எல்லா சௌக்கியங்களும் வரப்போகுதுன்னு வியாசர் ஏற்கனவே ஆசிரியர் இருந்தார். அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்ப்போம்.